மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சனி பெயர்ச்சியானது 2025 மார்ச் மாதம் நடந்தது. இப்போ சனியினுடைய வக்கர பெயர்ச்சி ஆரம்பமாயிருக்கு. இந்த சனி வக்கர பெயர்ச்சியானது 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாரி மாற்றத்தை தரப்போகுதா? ஏற்றத்தை தரப்போகுதா? இல்ல கவனமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள பத்தி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் குடுக்கறதுக்காக ஜோதிடர் திருமதி துர்கா சுதாகர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். நம்மளுடைய சேனல்ல உங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றோம். தேங்க்யூ. பல வருடமா இந்த ஜோதிட துறையில இருக்கீங்க. நிறைய விதமான ஜோதிட முறைகள பயின்று இருக்கீங்க. முதல்ல இந்த சனி பகவான பத்தி நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். சனி பெயர்ச்சியானது மார்ச்ல நிகழ்ந்திருக்கு. அதுக்கப்புறமே நிறைய ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். முதல்ல இந்த வக்ர பெயர்ச்சி அப்படின்னு ஒண்ணு நம்ம நேயர்களுக்கு என்னன்னா, இது என்ன வக்ர பெயர்ச்சி அப்படின்னு. ஸோ வக்ரம்னா என்ன? அது எந்த அளவுக்கு வேலை செய்யும்? இந்த வக்ர பெயர்ச்சியானது எத்தனை நாட்கள் நடக்க இருக்கு? அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனோட நம்ம போயிடலாம். சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஜூலை 13ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. காலையில 7:15 மணிக்கு ஆரம்பிச்சு, இப்போ எப்போ நமக்கு நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றது. இது ஒவ்வொரு ராசிகளுக்கும் எங்க நமக்கு இப்போ பயிற்சி ஆயிருக்கு, வக்கரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மீன ராசியில வக்கரம் ஆயிருக்காரு. இப்போ உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இவ்வளோ நாளா. இப்போ அவர் பெண்ணுக்கு போயிட்டு இப்பவும் உத்திராடம் 2ல தான் இருக்காங்க. மறுபடியும் உத்திராடம் 1க்கு வருவாங்க. மறுபடியும் பூரட்டாதி 1க்கு வருவாங்க. 1ல வந்ததுக்கு அப்புறமா 28/11க்கு மறுபடியும் உத்திராடம் 2க்கே வருவாங்க. அப்பதான் நம்ம அந்த வக்கர கதி அப்படின்றது வக்கர நிவர்த்தி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி இந்த பீரியட் அப்படின்னு சொல்றது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் இது பொற்காலம் அப்படின்னா, பிறந்த கால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பொற்காலம். இது 2.5 வருஷம் இந்த வீட்டுல இருக்கிறாருன்னா, இந்த 6 மாசம் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ சனி வக்கரம் பெற்றவர்கள் எல்லாருமே இந்த 6 மாசத்துல அப்பாடா இவ்வளவு நாள் போராடுறதுக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடையக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது ஜனன கால ஜாதகத்துல யார் யாருக்கெல்லாம் சனி வக்கரம் பெற்றிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல 4 பொற்காலம். மாத காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா. இப்ப இந்த வக்கர பெயர்ச்சியை பத்தி தொடர்ந்து பதிவுகள் கொடுக்கலாம். அதற்கு முன்னாடி வக்கரம் அப்படின்னா என்னங்கிற ஒரு விளக்கத்தோட நம்ம இந்த பதிவை துவங்கி. வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன கிரகங்கள் வக்ரம் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது நவகிரகங்கள் மொத்தமே 9. அந்த 9 கிரகங்கள்ல சூரியன் சந்திரன் எப்பவுமே வக்ரம் ஆக போறது இல்லை. அவங்களுக்கு வக்ரமே கிடையாது. மற்ற 2 பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ஆல்ரெடி வக்ரமா தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வக்ர பயிற்சின்னு தனியா ஒண்ணுக்கு வக்ர பயிற்சின்னு கிடையாது. அது இல்லாம மற்ற 5 கிரகங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வக்ரம் அப்படின்னு சொல்றோம். மற்ற 5 கிரகங்கள் யாருன்னா சூரியனுக்கும் இல்லை சந்திரனுக்கும் இல்லை. நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா குருவுக்கு வக்கரம் இருக்கு. அதே மாதிரி சனி பகவானுக்கு வக்கரம் இருக்கு. செவ்வாய்க்கும் இருக்கு, புதனுக்கும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கும் இருக்கு. இப்ப 5 கிரகமே வக்கரமாகக்கூடிய கிரகங்கள் தான். இப்போ சூரியனோட சுற்றுப்பாதை, இப்போ வக்கர கதின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். கதி அப்படின்னாவே சூரியன் நகரக்கூடிய நகர்வுக்கு தான் நம்ம கதின்னு சொல்றோம். அப்ப விதி மதி கதி அப்படின்னு 3 சொல்றோம். அப்ப விதினா நீங்க பிறந்த லக்னம் அது நிர்ணயிக்குது. மதி அப்படின்னா நம்ம சந்திரனை வச்சு பார்க்கறது மதி. கதின்னா நம்ம சூரியனை வச்சு பார்க்கறது கதி. அப்ப சூரியன் அப்படின்றவர் அந்த நகர்வை வச்சுதான் இந்த வக்கர கதி அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்றோம். அப்போ இந்த அளவு தூரத்துல இருந்து இந்த அளவு தூரத்துக்கு அந்த சூரியன் அந்த கிரகம் டிராவல் பண்ணும்போது சூரியனுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் வரும் வரை ஒரு கிரகம் வக்கரம் அடைகிறது. இதுதான் அதோட விதி. அப்போ வக்கரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கிரகம் நம்ம இப்போ ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். அப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ட்ரெயின் போகலை, நிற்கிது. பக்கத்தில் 2 ட்ரெயினும் போயிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ட்ரெயின் போகிற மாதிரியான ஒரு இது நமக்கு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குது. ஆனால் அது போகாது. ஆனால் போகிற மாதிரியான ஃபீல் நமக்கு வரும். அதே ஒரு விஷயம் தான் இந்த வக்கரம் அப்படின்னு சொல்றது. அதனால அது பின்னோக்கி போயிடுச்சு, அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு, அது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு தெரிய உள்ளுணர்வு தான் அது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிரகம் சரியா செயல்பட முடியலை அப்படின்றது தான் அதோடது. அப்போ யாருக்கெல்லாம் அந்த சனி வக்கரமா இருக்கோ அப்போ இப்ப யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினா நம்ம கடகத்துக்கு சொல்லலாம். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி. அப்போ அவர் கெட்டவர். 8ஆம் அதிபதி பாதகாதிபதி எல்லாமே நம்ம அதை சொல்றோம். அவர் இப்ப ரெட்ரோல போயிட்டாருன்னா இவங்களுக்கு சந்தோஷம். அப்பா அவரு கண்ணு தெரியல, நம்ம இருக்கிறது கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். இவங்க தேவையான வேலையை இவங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் இருக்கிறதுலயே ரொம்ப டஃப் கொடுக்குறவர் அவரு.
ஏன்னா 7ஆம் வீடு சூரிய சந்திரர்களுக்கு தான் ரொம்ப அதே அதனால வந்து நம்ம வக்ரம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் வக்ர கதி அப்படின்னு சொல்றதுலயே வந்து நிறைய இருக்கு. சிக்கிர கதின்னு இருக்கு, அதிவக்கர கதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சமகதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சூரியன்லயே இந்த போற மாற்றங்களை தான் வந்து நம்ம இப்ப இந்த வக்ர கதி அப்படின்னு சொல்றதே ஒரு 6 மாசமோ 4 மாசமோ அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து நம்ம இதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இதை பேசுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம புதனும் சரி, சுக்கிரனும் சரி, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சுத்துற கிரகங்கள். மத்த கிரகங்கள் எல்லாம் வெளிவட்ட பாதையில சுத்துறது. அதனால எப்பயுமே இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லிட்டு சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸா போறதால, இவங்க 2 பேரும் அடிக்கடி வக்ரம் ஆயிட்டே இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் நார்மலா சரி, வக்கரத்துக்கான ஒரு விளக்கம் அழகா குடுத்தீங்க. சனியினுடைய பார்வை பெற்ற இடங்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியா வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இத பத்தி உங்களுடைய கருத்து. அப்படி பாதிக்கப்படும்னா எந்தெந்த இடங்கள்ல பார்வைப்படுது? இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்றது பொதுவானவே அவருக்கு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த 3 இடங்கள் தான் எப்பயுமே வந்து சனி பகவானோட பார்வை அப்படின்றது விழுற இடம். இதுல எது தீய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடம் அப்படின்னு சொல்றது ரொம்ப தீய பார்வை. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா 10ஆம் இடம் சொல்றது நல்ல பார்வை. ஏன் நம்ம 10ஆம் இடம் நல்ல பார்வை அப்படின்னு சொல்றோம்னா, சனி அப்படின்றவர் ஜீவனகாரகர். 10ஆம் இடம்ன்றது தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானமா வருது. அந்த மாதிரி வரும்போது, அவரோட விஷயங்களே அவருக்கு நடக்குது அப்படின்னும்போது, கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ உயிர்காரகம் அப்படின்றதுக்கு சப்போர்ட் குறையும். பொருள்காரகம், வேலை, உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அதுக்கு அந்த 10ஆம் இடத்து பார்வை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அவர் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்த காலத்துல சனி பகவானோட எந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கோ, அதே மாதிரி எந்த கிரகங்களை சனி பகவான் பார்த்திருக்கிறாரோ, இப்போ ஒரு 4 கிரகத்த சனி பகவான் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 2 கிரகத்தோட சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமே 6 கிரகங்கள் ஆயிடுச்சு. அப்ப அவங்க 6 விதமான தொழில்கள் பண்ணுவாங்க. ம். ஏன்னா அவர் தொழில்காரன் இல்லையா? அது சின்னதா பண்றாங்களோ, பெருசா பண்றாங்களோ, ஆனா 6 விதமான தொழில்கள் அவங்க கண்டிப்பா அமையுது. ஏதோ ஒருத்தரே தான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்தே வந்து சின்ன சின்னதா நெறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நெறைய பண்றது. ஒரே ஒரு துறைய தேர்ந்தெடுப்பாங்க. அதுலயே இன்னர நெறைய விஷயங்கள். ஒரே துறையில இருந்துகிட்டே இப்ப நம்மளே ஜோதிடத்துல எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. ஜோதிடத்துக்குள்ள போக போக நம்ம தேடிக்கிட்டே இருக்கலாம் காலம் முழுதும். நமக்கு ஒண்ணும் முடியவே போறதில்ல. அந்த மாதிரியா தான். இப்ப இதுலயே சொல்லுங்களேன், இந்த பிருகுநந்தி நாடிதம் சொல்றோம். நம்ம வந்து இந்த பிருகுநந்தி ஜோதிடம்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நாடி ஜோதிடம் தனியா இருக்கு. இது தனியா இருக்கு. சுகர் நாடின்னு தனியா இருக்கு. அதே மாதிரி பராசரர் ஜோதிடம் நம்ம சொல்றோம். பாரம்பரிய ஜோதிடம் சொல்றோம். இந்த மாதிரி துறைகள் அப்படின்னு சொல்றது உள்ள நெறைய இருக்கு. அந்த மாதிரி இந்த சனி பகவான் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும், அது சார்ந்த ஒரு விஷயத்தை அந்த அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணிடுவார். இப்ப வந்து 3ஆம் பார்வைய பத்தி சொன்னீங்க. அடுத்தது 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை எந்த ராசியில விழுது? இதனால இங்க இருக்கிற கிரக அமைப்புகள் அவங்களுக்கு எந்த மாரி பலன்கள கொடுக்கும்? இப்போ நம்ம 7ஆம் பார்வை அப்படின்னு நம்ம சனி பகவான் 7ஆம் பார்வையா ஒரு கிரகத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல கிரகமே இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த கிரகம் சுற்றுவட்ட பாதையில அந்த இடத்துக்கு வரும்போது, அப்ப சின்னதா ஒரு பிரச்சனைய பண்ண போது. அந்த நேரத்துக்கு மட்டும். ஆனா பிறந்த காலத்திலேயே சனிக்கு எதிர்ல ஒரு கிரகம் இருக்கு. இப்ப வந்து கன்னியில ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சனி பகவான் கன்னிய பார்க்குறாரு. 7ஆம் பார்வைய ம். பார்க்குறாரு. 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்றது எப்பயுமே பாதக பார்வை தான். அதனால அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க எது வேணும்னு நினைக்கிறாங்களோ, எத அடைய துடிக்கிறாங்களோ, அத கண்டிப்பா அவர் வந்து மறுத்துடுறாரு அப்படின்றது தான் உண்மை. அதனால 3ஆம் பார்வையும் வந்து கெடுதலான பார்வை தான். 7ஆம் பார்வையும் கெடுதலான பார்வை தான். 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்றது மட்டும் நன்மையை செய்யும். எந்த விதத்தில் செய்யும்னா, தொழில் விஷயத்தில் செய்யும். ஏன்னா ஜீவனகாரகன் சனி பகவான். அப்ப 10ஆம் பார்வைய வந்து அவர் வந்து தனுசு வீட்ட பார்க்குறாரு. அப்போ தனுசு ராசி, தனுசு லக்னத்துல இருக்கவங்களுக்கு அந்த 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்றது நல்ல தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க வந்து உயர் சார்ந்த விஷயங்களில் சில கெடுதல்களை தரும். இதுதான் வந்து 3, 7, 10ஆம் பார்வைக்கான ஒரு விஷயம்.